தலைமுடியை பராமரிக்கவும் நீளமாக வளர உதவி செய்யவும் இயற்கை நமக்கு கொடுத்த அற்புத பொருள் தான் இந்த வேலம்பட்டை என்று சொல்லலாம். பல மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த பட்டையை தலைமுடிக்கு, சருமத்துக்கு மட்டுமின்றி உணவுக்கு இயற்கையாகவே சிவப்பு நிறத்தையும் கொடுக்கும் ஒரு மூலிகை பொருள். இதை வைத்து எண்ணெய் தயாரித்து தலையில் தேய்த்து வர முடி உதிர்தல் நின்று நீளமாக வளரும், இளநரை வராமல் தவிர்க்க முடியும். வேலம்பட்டை என்பது ஒரு வகை மரத்தினுடைய பட்டையாகும். இது உடல் ஆரோக்கியம் தொடங்கி அழகு சார்ந்த பிரச்சனை வரை அத்தனைக்கும் தீர்வு தரும் அற்புதமான மூலிகையாகும். இதை ஆங்கிலத்தில் ரத்தன் ஜூட் என்று அழைப்பார்கள். இந்த பட்டையை எண்ணெயில் சேர்த்ததும் எண்ணெய் நன்கு சிவப்பாக மாற தொடங்கும். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயை சேர்த்து அதை நேரடியாக சூடு செய்யாமல் டபுள் பாயிலிங் முறையில் கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அதற்கு மேல் இந்த எண்ணெய் உள்ள பாத்திரத்தை வைத்து சூடு செய்ய வேண்டும். அந்த எண்ணெயில் எடுத்து வைத்திருக்கும் வேலம்பட்டையை சேர்த்து சூடுபடுத்த வேண்டும். எண்ணெய் சூடாக பட்டையில் உள்ள நிறம் முழுக்க எண்ணெயில் இறங்க ஆரம்பிக்கும். எண்ணெய் நன்கு சூடானதும் அடுப்பை அணைத்துவிட்டு எண்ணெயை ஒரு ஓரமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணெய் நன்கு ஆறியதும் அதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைத்து எடுத்துக் கொள்ளுங்கள். பட்டையை வெளியே எடுத்து விடலாம். எண்ணெய்க்குள்ளே ஊறிக்கொண்டு இருந்தாலும் பிரச்சனை எதுவும் கிடையாது. இவ்வளவுதான், வேலம்பட்டை எண்ணெய் தயார். இந்த எண்ணெயை தொடர்ந்து 3 நாட்கள் நல்ல சூரிய வெளிச்சத்தில் வைத்து எடுக்க வேண்டும். அதன் பின் தலைமுடிக்கு பயன்படுத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்கும். வேலம்பட்டை எண்ணெயை வழக்கமாக நீங்கள் தலைமுடிக்கு எண்ணெய் தேய்ப்பது போல தினமும் கூட தேய்க்கலாம். தலைக்கு குளிப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக தேய்த்து நன்கு வேர்க்கால்களில் நன்கு மசாஜ் செய்துவிட்டு பிறக்கும் குளிக்கலாம். வேலம்பட்டையை தலைமுடியின் நெகிழ்ச்சி தன்மையை அதிகரித்து முடி உடைதலை தடுக்கிறது. அதோடு உடல் வெப்பத்தை தணித்து குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுவதால் முடியை வலிமையாக்கி தலைமுடியின் பல்வேறு அடுக்குகளுக்குள் எண்ணெய் சென்று முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் வலிமையும் கொடுக்கும். வேலம்பட்டை எண்ணெயில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்பு அமிலங்கள் மற்றும் வைட்டமின் இ உள்ளிட்டவை தலைமுடிக்கு போதிய ஊட்டத்தையும் மாய்ஸ்சரைசரையும் கொடுக்கிறது. போதிய ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதால் இது வேர்க்கால்களை உறுதியாக்கி தலைமுடி உதிர்வை தடுக்கிறது. தலைமுடி மற்றும் வேர்க்கால்களுக்கு போதிய அளவு நீர்ச்சத்தை கொடுத்து முடியை பலப்படுத்துகிறது. வேர்க்கால்கள் முதல் நுனி வரையிலும் உறுதியாக்கி முடி உடைவதை தடுக்கிறது. அதோடு முடியின் வளர்ச்சியையும் வேகமாக தூண்டும். வேலம்பட்டை எண்ணெயில் உள்ள பிளான்ட் பீனல்கள் சருமம் மற்றும் தலைமுடியை புற ஊதா கதிர்வீச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும். அதிகப்படியான சூரிய வெப்பத்தை தாக்குப்பிடித்து புற ஊதா கதிர்களால் ஏற்படும் முடியின் சேதத்தை குறைத்து முடிக்கு பாதுகாப்பு வழங்குகிறது. வேலம்பட்டையில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள், ஆன்டிசெப்டிக் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்திருக்கின்றன. வயிற்றுப்போக்கும், டிசிஸ்பீசியா போன்ற இரைப்பை கோளாறுகளுக்கு இந்த வேலம்பட்டை மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இதில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் காயத்தை குணப்படுத்தும் தன்மை கொண்டது. தோலில் ஏற்படும் தீக்காயங்கள், தடிப்புகளை குணப்படுத்தும். வெரிகோஸ் வெயின், சரும வடுக்கள் போன்றவற்றிற்கு வேப்பாலம் பட்டையை தூளாக்கி கடுகு எண்ணெய் அல்லது தைலத்துடன் சூடுபடுத்தி பயன்படுத்தலாம். அதே போல் மூட்டு வலிக்கும் இந்த எண்ணெயுடன் சேர்த்து தடவி வந்தால் மூட்டு வலி குறையும். நல்லெண்ணெயில் இந்த வேப்பாலம் பட்டையை போட்டு மூட்டுகளில் தடவி வந்தால் விரைவாக வலி அழற்சி குறைந்துவிடும். அதே போல் பட்டையை போட்டு தண்ணீருடன் கொதிக்க விட்டு கஷாயம் வைத்து குடித்து வந்தால் வயிற்றுப்போக்கு, அல்சர் மற்றும் சரும காயங்கள் குணமாகும். தீராத இருமல் குணமாகும். வேலம்பட்டை கலந்த எண்ணெயை தினமும் தலைக்கு தேய்த்து மசாஜ் செய்ய வேண்டும். இந்த மசாஜ் தலைமுடிகளை நன்கு வளர தூண்டும். வேலம்பட்டையின் சாறு தலைமுடியின் வேர்க்கால்களில் உள்ள தொற்றுக்களை வேரோடு விரட்டும். பொடுகு தொல்லை தீர்ந்துவிடும். தலையில் உள்ள சூட்டை விரட்டி முடி வளர்ச்சியை தூண்டும்.